புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வாக்கு எண்ணும் பணி மூன்றாவது முறையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை நம்முடைய செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்போம். முத்துப்பழம்பதி, என்ன காரணத்திற்காக வாக்கு எண்ணும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன? திமுக சார்பில் திருநெல்வேலி பழனியப்பனும் போட்டியிட்டு இருந்தனர். இந்நிலையில் இந்த மையத்தின் வாக்கு எண்ணும் பணி காலை 8:30 மணிக்கு தொடங்கியது. தபால் வாக்குகள் முதலில் எண்ண தொடங்கிய நிலையில் அதனை அடுத்து வாக்குப்பட்டிகள் ஒவ்வொன்றாக எண்ணும்போது நடைபெற்றது. முதல் சுற்று முடிந்து மறு சுற்று இரண்டாவது சுற்று எண்ணும் போதே ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முகவர் கொடுக்கப்பட்ட எண்ணும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள எண்ணும் வேறாக உள்ளதாக கூறி திமுகவினர் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் முதற்கட்டமாக காலையில வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பின்பு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் பின்பு வாக்கு எண்ணும் பணியை தொடர்ந்தனர். ஆனால் திரும்பவும் 4வது சுற்றில் பின்பு 6வது சுற்றில் 5க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல அதுல சுற்றப்படுத்தும் தேக்குகள் இல்லாமல் கயிறால் கட்டப்பட்டு இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம பல்வேறு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல சீல்கள் உடைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி திமுகவினர் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனால உடனடியாக வாக்கு எண்ணும் பணி நிறுத்தப்பட்டது. அதாவது காலையில் தொடங்கிய வாக்கு எண்ணும் பணி விராலிமலை தொகுதியில் 6 சுற்றுகள் வரை மட்டும் முடிந்திருக்கு. அதன் பின்பு மொத்தம் 23 சுற்றுகளை கொண்ட தொகுதியில் அதன் பின்பு வாக்கு எண்ணும் பணி நடக்காதால இதுவரையில அதிகாரிகள் திமுக உள்ளிட்ட கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. இருந்த போதிலும் வாக்கு எண்ணும் பணி உடனடியாக நிறுத்த வேண்டும், இதுல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி திமுகவினர் தொடர்ந்து அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்து வர்றாங்க. அதே வேளையில அதிமுகவினர் உடனடியாக வாக்கு எண்ணும் பணியை நடத்துதுன்னு சொல்லி வாக்குப்பதிவு எண்ணும் மையத்திற்கு வெளியே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. மற்றொரு அண்மை செய்தி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த தமிழக மக்களுக்கு நன்றி என பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த தமிழக மக்களுக்கு நன்றி என ட்விட்டரில் பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். மாநில நலனுக்காகவும் பெருமைமிகு தமிழ் பண்பாட்டை மேன்மேலும் பறைசாற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த தமிழக மக்களுக்கு நன்றி என பிரதமர் நரேந்திர மோடி தமிழிலேயே ட்வீட் செய்திருக்கிறார். மாநில நலனுக்காகவும் பெருமைமிகு தமிழ் பண்பாட்டை மேன்மேலும் பறைசாற்றவும் தொடர்ந்து பாடுபடுவோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடுமையாக உழைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களை பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.